குருவே துணை ஸ்ரீ வராகமிகிற ஜோதிட பயிற்சி மையம் வழங்கும் அஸ்ட்ரோ ஆன்லைன் கள்ளக்குறிச்சி யூடியூப் சேனல் தங்களை அன்போடு வரவேற்கிறது. அன்பு நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். ஓம் ஆதித்யாய சோமாய மங்களாய புதாய குருச்சுக்கரஜனியச்ச ராகவே கதவினுமா. குரு பயிற்சி 2025 மற்றும் ராகு கேதி பயிற்சிகள் 2025. குரு பகவான் 14/5/2025 பயிற்சியாகி உள்ளார். ராகு 18/5/2025 பயிற்சியாக உள்ளார்கள். எனவே இந்த இரண்டு கிரகங்கள் மீனராசிக்காரர்களுக்கு எப்படி இருக்கும் என்பதை அற்புதமாக சொல்ல இருக்கின்றோம். அந்த மீனம் அப்படின்னாவே கடல் ராசி. அப்ப கடல்ல தான் பாத்தீங்கன்னா பூமியை விட கடல்ல தான் அதிகமான ஒர்த்தான பொருள்கள், அதாவது விலை மதிப்பற்ற பொருள்கள் இருக்கு அப்படின்னு சொல்ல முடியும். அப்ப மீனராசியில் பிறந்த நீங்கள் நற்குணம் உடையவர்கள், பிறருக்கு உதவி பண்ணக்கூடிய ஆற்றல், அந்த எண்ணங்கள் எப்பயுமே உங்களுக்கு இருந்துகிட்டே இருக்கும். அடுத்து பாத்தீங்கன்னா இந்த குரு உங்களுக்கு இதுவரை 3ஆம் இட குருவாக இருந்த குரு பகவான் இப்பொழுது 4ஆம் இடத்துக்கு செல்கிறார். 4ஆம் இடம் குரு பகவானுக்கு உகந்த ஸ்தானம் இல்லை என்றாலும் கூட ஒரு வகையில் 4ஆம் இடத்துக்கு செல்வது உங்க ராசிநாதனே 4ஆம் இடத்துக்கு சென்றதுதான் ரொம்ப சிறப்பு. வீடு கட்டலாம், வாகனங்கள் வாங்கலாம், மண்மனை வாங்கி போடலாம், தாயாருக்கு இருக்கின்ற பிரச்சனைகள் தீரும், பட்டம் பதவிகள் கிடைக்கும், உயர்கல்வி படிக்கலாம். இப்படிப்பட்ட அமைப்பெல்லாம் 4இல் குரு வர நடக்கும். அதே போல உங்களுடைய மீனராசிக்கு சாரபலத்துல பார்க்கும்போது 2-9 கூடிய சாரபலம், அதாவது செவ்வாயின் சாரத்தில் தான் முதல்ல போறாரு. நம்ம குடும்பம் மற்றும் பூர்வீக சொத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எல்லாம் உங்களுக்கு தீர்ந்து அற்புதமான நேரம் காத்துக்கிட்டு இருக்குது. தீரக்கூடிய அமைப்பு உண்டு. கோர்ட்டு கேஸ் 9 பிரச்சனை எல்லாம் தீரும். அடுத்து ராகு சாரத்துல போறதால ராகு தான் உங்களுக்கு 12ஆம் இடத்துல போய் உட்கார்ந்துருக்காரு. 12-6 ராகு எதுக்கள் இருக்கிறதால உங்களுக்கு தூக்கம் கெடும், அலைச்சல் அதிகமாகும். கூடவே 7.5 சனி ஓடுறதால கொஞ்சம் அலைச்சல் இருக்கவே செய்யும். இப்ப எதிலும் ஒரு நிதானமா இருந்தீங்கன்னா ஜெயிச்சிடலான்றத காட்டுது. அடுத்து உங்களுடைய புனர்பூசம், அதாவது உங்க ராசிநாதனுடைய சாரத்திலே போறதால அது ரொம்ப ரொம்ப விசேஷம். நினைத்த அத்தனை காரியங்களும் சிறப்பாக முடியும். அதே போல ஸ்தான பலத்துல பார்க்கும்போது ஸ்தான பலத்துல 4ஆம் இடத்து குரு வண்டி வாகனங்கள்ல ரிப்பேர் செலவு கொடுப்பார். இருந்தாலும் நீங்க ராசிநாதனே குருவான்றதால பெரிய பாதிப்பை தர மாட்டார். அது ஒரு அமைப்பு இருக்கு. அதே போல பார்வை பலத்துல பாத்தீங்கன்னா 4ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு உங்க ராசிக்கு 8ஆம் இடத்தை அட்டமதானத்தை பார்க்கிறார். 8ஆம் இடம் என்பது இடர்கள், வம்பு, வழக்கு, பிரச்சனை, வம்பு, கோர்ட்டு கேஸ் பிரச்சனை எல்லாமே குரு பார்க்க தீரும். பிரச்சனை வந்தாலும் அதுக்கு தீர்வு உண்டுன்றத இந்த குருவின் பார்வை உங்களுக்கு சொல்கிறது. அடுத்தது பாத்தீங்கன்னா உங்க ராசிக்கு 10ஆம் இடத்தை பாக்குறாரு, 7ஆம் பார்வையா. அப்ப தொழில் இதுவரை அமையலாம், நிலையான தொழில் அமையும், வருமானங்கள் அதிகமாகும், வியாபாரத்துல இருக்கக்கூடிய பிரச்சனைகள் தீரும், கஸ்டமர்ஸ் அதிகமாவாங்க. அதே போல உங்க ராசிக்கு 12ஆம் இடத்தை பாக்குறதால விரைய செலவுகள் தவிர்க்கப்படும். இன்னொன்னு சுப விரயம் நடக்கலாம். வீடு கட்டுறது, கல்யாணம் பண்றது, காது குத்துறது மாதிரி நல்ல விஷயங்கள்லாம் நீங்க செய்யலாம். தர்ம காரியங்கள் செய்வீங்க. கோயில் கட்டுறது, குளம் வெட்டுறது, இந்த மாதிரி கோயில்களுக்கு தானம் தர்மம் பண்றது, இந்த மாதிரி விஷயம்லாம் இந்த வருஷத்துல நடக்கும். அதே போல உங்களுடைய மூர்த்தி நிர்ணயத்துல பார்க்கும்போது உங்க அன்னைக்கு 9ஆம் விருச்சிக ராசியில சந்திரன் போறாரு. அப்போ 9ஆம் இடமா வருது. அப்ப 2, 5, 9 என்பது ரசத மூர்த்தியா வருது. இப்ப ரசத மூர்த்தி அப்படின்னா வெள்ளி. அப்ப 75% நற்பலனை கொடுக்க காத்துக்கிட்டு இருக்கிறார் அப்படின்னு சொல்லலாம். எனவே எல்லா வகையிலுமே 4இல் குரு இருந்தாலும் ஸ்தான பலத்துல கொஞ்சம் ப்ராப்ளம் இருந்தாலும் கூட பார்வை மற்றும் அந்த சாரபலத்துல அற்புதமான யோகத்தை கொடுக்க காத்துக்கிட்டு இருக்கிறார். மேலும் நீங்க வருஷம் ஒரு முறை ஆலங்குடி சென்று வழிபடுங்கள். குருவின் அருளாசி எப்பயுமே உங்களுக்கு உண்டு. எனவே குருவின் ராசியிலே நீங்க பிறந்துக்கிறீங்க. அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா உங்க ராசிநாதனுக்கு 10ஆம் இடமும் அந்த ராசி தான். அப்ப தொழில் மற்றும் இங்க அற்புதமான ஒரு யோகம், தொழில் தான் உங்களுக்கு யோகமே. அப்படி ஒரு அமைப்பு இருக்குது. இந்த குரு பயிற்சி உங்களுக்கு நல்லா இருக்கும். ராகு பயிற்சியும் பெரிய பாதிப்பை தர போறதில்லை சொல்லிக்கொண்டு நம்முடைய சேனலை இதுவரை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மீண்டும் இன்னொரு பதிவில் சந்திக்கும் வரை விடைபெறுவது உங்கள் ஜோதிடர் கள்ளக்குறிச்சி. வாழ்க வளமுடன்.